Hi everyone. நம்மளோட last application of Gauss law. So application number 4. Electric field due to uniformly charged spherical shell. சரியா? Spherical shell அப்படிங்கறதே தெரிஞ்சிருச்சு. அது ஒரு spherical shapeல இருக்கிற ஒரு shell. சரியா? First நம்ம இந்த spherical shellல இருக்கிற electric field three categories பிரிச்சு கண்டுபிடிக்கணும். எப்படி அப்படிங்கன்னா நம்ம லாஸ்டோட அந்த அப்ளிகேஷன்ல கண்டுபிடிச்ச மாதிரி 3 பாயிண்ட்ஸ் சூஸ் பண்ணோம்னா அதே மாதிரி தான். அதுல என்ன சூஸ் பண்ணிருப்போம்? 2 பாயிண்ட் அவுட் சைடு அண்ட் 2 பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இன்சைட்ல சூஸ் பண்ணிருப்போம். இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போறேன். எங்க கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் outside the shell. Electric field outside the shell. So second என்ன கண்டுபிடிக்க போறேன்? Electric field on the surface. On the surface. Surfaceக்கு மேல அப்படியே ஒன்னு இருக்கு. So third inside. So outside the shell கண்டுபிடிக்க போறேன். Second on the surface. Third inside the shell. சரியா? இப்போ outside the shell. outside the shell நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு அசம்ப்ஷன் பண்ணோம். என்ன அசம்ப்ஷன் அப்படினா இந்த டயகிராம் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஷெல், ஸ்பெரிக்கல் ஷெல். அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் R. அது உள்ள ஒரு Q அப்படிங்கற ஒரு சார்ஜ் என்க்ளோஸ் ஆகி இருக்கு. இப்போ outside the shell அப்படினு சூஸ் பண்ணியாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? இந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வெளியில ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி அசம்ப்ஷன் பண்ணி அங்க நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும். சோ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் P சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் P சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இங்க இருந்து இந்த சென்டர் பாயிண்ட்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் r அப்படினு சொல்லி டினோட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மால் r டிஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ரைட்டா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணனும்? சார்ஜ் ஸ்பெரிக்கல் ஷெல். சோ ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படினாலே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த இந்த ஸ்பெரிக்கல் முன்னாடி அதாவது காஸ் லாவோட சிமெட்ரி 3 டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படினு சொல்லியிருக்கேன். ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், இன்னொன்னு என்ன நீங்க மறந்து போச்சு, பிளேன் சிமெட்ரி. இந்த மூணு இதுல வந்து ஸ்பெரிக்கல் சிமெட்ரி ஒன்னு. So இதை யூஸ் பண்ணி காஸ் லாவோட ஃபார்முலா phi E equal to closed EdA which is equal to Qn closed by epsilon naught. இதுதான் காஸ் லாவோட ஃபார்முலா. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? EdA equal to Qn closed by epsilon naught. ஏன் E வந்து வெளிய எடுத்துட்டேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருக்கு. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூனிஃபார்மா இருந்தா இன்டெகிரல்ல இருந்து நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? வெளியில எடுத்துறோம். சோ dA q enclosed by q0 epsilon naught. சோ இந்த dA இந்த பாயிண்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு. சரியா? அந்த dA அப்படினா என்ன? இது ஒரு ஸ்பியர். ஸ்பியரோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 4πr². சோ நதிங் பட் E இந்த dA க்கு பதிலா 4πr². அப்போ இங்க போட்டுங்க dA equal to 4πr². சோ இங்க நான் வந்து ஸ்மால் r சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படினா இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் r, அதனால ஸ்மால் r சூஸ் பண்ணியாச்சு. சோ 4πr² equal to q divided by epsilon naught. இப்போ எனக்கு என்ன தேவை? எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் தேவை. E இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு போனேன்னா 1/4πr². இன்னொன்னு என்ன இருக்கு? q by epsilon naught. அவ்வளவுதான். சோ இது எங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட்? அவுட் சைடு. இந்த அவுட் சைடுல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது. சோ ஃபர்ஸ்ட் வெச்சுக்கலாம். சரியா? இப்போ on the surface அப்படினா இந்த சர்ஃபேஸ்க்கு மேலேயே இருக்கிற ஒரு பாயிண்ட். சோ இங்கேயே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேனே. இந்த பாயிண்ட q னு வெச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்க்கு அதாவது இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் கேபிட்டல் R. இதே மெத்தட் தான். அதுவும் ஸ்பெரிக்கல் தான். இதே மெத்தட் தான். என்ன ஒரே ஒரு ஸ்லைட் சேஞ்ச் மாறும் அப்படினா கிட்டத்தட்ட இதே ஸ்டெப்ஸ் தான் வரும். பட்
இங்க dA equal to 4 pi கேபிட்டல் R ஸ்கொயர் வரும். ஏன் கேட்டீங்கன்னா இங்க ஸ்மால் r சூஸ் பண்ணிக்கிறேன், இங்க கேபிட்டல் R சூஸ் பண்ணிக்கிறேன் ரேடியஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க கேபிட்டல் R ஸ்கொயர் வரும். சோ இங்க என்ன வரும், கேபிட்டல் R ஸ்கொயர், இங்கேயும் கேபிட்டல் R ஸ்கொயர். சோ இத ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கோங்க. இது எங்க இருக்கிற, இது ஆன் தி சர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ தேர்ட் இன்சைட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுக்கு முன்னாடி போர்டு அழிச்சலாமா, உங்க டஸ்டர். So inside the sphere, inside the sphere காக நமக்கு டயகிராம், இந்த டயகிராம் சரியா, அதே டயகிராம் தான், கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணிக்கலாம், வேற எதுவும் இல்ல. inside the sphere இப்போ கேஸ் என்ன அப்படினா, இந்த inside the sphere அதாவது இந்த கேஸ்ல எனக்கு உள்ளக்குள்ள எங்கயாவது வந்து ஒரு சார்ஜ் இருக்கான்னு பாருங்க. இங்க Qங்கற ஒரு சார்ஜ் இருந்தது, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சாச்சு. பட் இந்த கான்ஃபிகரேஷன்ல உள்ள வந்து சார்ஜ் எதுவுமே இல்ல அப்படின்னு இருக்கு. இது நான் தான் இங்க போடுறேன்னு சொல்லி நினைச்சுக்காதீங்க, நம்ம புக்ல இதே மாதிரி தான் இருக்கும். சோ உள்ள வந்து எந்த சார்ஜுமே கிடையாது. சோ எந்த சார்ஜுமே இல்ல அப்படின்னா Q என்ன ஆகும், Q equal to 0. So if Q equal to 0 means இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும், மொத்தத்துக்குமே 0 ஆகும். சோ மீதி இருக்கிறது என்ன ஆகும், என்னதான் வந்து E வச்சு இங்க 4 pi r ஸ்கொயர் வச்சு அங்க q by epsilon naught இருக்கு, அந்த 4 pi r ஸ்கொயர்ட அங்க கொண்டு போய் 4 pi r ஸ்கொயர் epsilon naught வச்சாலும் எனக்கு q equal to 0 ஆ இருக்கு. அப்ப q equal to 0 னா என்ன ஆகும், இந்த பக்கம் இருக்கிற மொத்த டேர்முமே 0 ஆயிடும். சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன இருக்கும், E vector equal to 0. E vector equal to 0. That's all. 4 kinds of application Gauss law யூஸ் பண்ணி நம்ம வெற்றிகரமா முடிச்சாச்சு. அவ்வளவுதான். இந்த மூணு இது அவுட் சைடு, ஆன் தி சர்ஃபேஸ், இன்சைட். சோ அவுட் சைடும் சரி ஆன் தி சர்ஃபேஸும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் will present and இன்சைட்ல வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுமே, அதாவது சார்ஜ் எதுமே அங்க என்க்ளோஸ் ஆகல. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஒரு, அது ரொம்ப ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் காஸ் லா. புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே மேலே கொஸ்டின் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நல்லா முன்னாடி இருந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. புரியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியட்டும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.